ரொம்ப தந்திரமானவங்க. கன்னிங்கிறது இவரோட கன்னிங்னஸ் உலகத்தோட நன்மைக்காகவே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். சிவநகரம் சுத்திகட்டம். நாம் இன்று பார்க்க போகிற பதிவு திருவோணம் நட்சத்திரத்துக்கான பதிவு. இந்த திருவோணம் நட்சத்திரத்துக்குரிய வேதகால கேரக்டர் மற்றும் கர்மவினை நீக்கும் பரிகாரங்கள் மற்றும் சாதகதாரி பரிகாரங்கள் போன்றவற்றை நாம் இந்த பதிவுல பார்த்திருக்கிறோம். இந்த பதிவுல நம்ம முக்கியமா வேதகால கேரக்டரா உப்பிலியப்பன் கோயில் பெருமாள் வரலாறு, அதுக்கப்புறம் விபீஷணர் வரலாறு, ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் வரலாறு, திருவோண நட்சத்திரத்துக்குரிய இந்த 3 வரலாறு. உப்பிலியப்பனுக்காக திருவோண விரதம் என்பது ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு விரதம். ஸோ இவர் மார்க்கண்டேய மகரிஷியின் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவருக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாதே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில அவர் உப்பை தியாகம் செய்ததாக ஒரு வரலாறு. இன்னைக்கும் அந்த கோயில்ல நீங்க போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு புளியோதரை எல்லாமே விற்பாங்க, எதுலையுமே உப்பு போட்டுருக்க மாட்டாங்க. உப்புன்றது அந்த கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாத விஷயம். ஆனா உங்களுக்கு அந்த உப்பு போடாத மாதிரி ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரியே தெரியாது, அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் அந்த பிரசாதங்கள். நீங்கள் அனுபவத்தில் அதை நீங்க அனுபவிக்கிறதுக்கு உப்பிலியப்பன் கோயில்ல போய் அந்த பிரசாதம் சாப்பிட்டு பாருங்க. எங்க ஊர் சைட்ல எல்லாம் இன்னும் கூட ஒரு பழக்கம் இருக்கு. எங்களுக்கு எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை அடிக்கிறது திருப்பதி, அந்த மாதிரி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சைட்ல எல்லாம் திருப்பதி தான் மோஸ்ட்லி. ஆனா திருப்பதிக்கு ஆல்டர்னேட்டா அங்க போக முடியாதவர்கள், அவருக்கு இவர் உப்பிலியப்பன் பெருமாள் திருப்பதி பெருமாளுடைய அண்ணனாக கருதப்படுகிறார். அதே மாதிரி இன்னொரு அண்ணன் கோயிலும் இருக்கு. அண்ணன் கோயிலுக்கு சீர்காழி பக்கத்துல இருக்கு. திருப்பதிக்கு ஆல்டர்னேட்டா சொல்லப்பட்ட ஸ்தலங்கள் உப்பிலியப்பன் கோயில், அண்ணன் கோயில், திருமலை வையாவூர் போன்ற ஸ்தலங்கள். திருமலை வையாவூர் செங்கல்பட்டு அருகில் இருக்கிற ஸ்தலம் இவருக்காகவே சொல்லப்பட்ட ஸ்தலம். அப்புறம் திருப்பார்கடல், அந்த மெயினா சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் திருப்பார்கடல் ஸ்தலம். அதை பத்தி தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் அவசியம் அந்த திருப்பார்கடல் திருமுக்கூடல்ல ஸ்நானம் செய்து, அங்குள்ள திருமுக்கூடல் ஸ்நானம் இவர்களுக்கு ரொம்ப முக்கியமா இந்த சங்கம ஸ்நானம் சொல்லப்படுகிறது. நீங்க போயிட்டு திருவோண நட்சத்திரக்காரர்கள் அங்க குளிச்சாலே உங்க கர்மவினைகள் நீங்கக்கூடிய ஒரு. இந்த நட்சத்திரத்துல சேர்ந்தவங்க கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்து அந்த ஸ்தலத்தோட மகிமை, திருப்பார்கடல் திருத்தலத்தோட மகிமைகளை தெரிந்து கொண்டு, இறைவன் அப்பன் வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய அப்பாவா இருக்கிற அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை சென்று வணங்கி நீங்கள் வழிபட்டு விட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒளிபிறக்கும். இந்த நட்சத்திரத்தை பெற்றவர்களுக்கு விபீஷண கேரக்டரா சொல்லியிருக்கு. அதை ஸ்டோரி பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்துக்கான அதிதேவதை விஷ்ணு, விலங்கு, பெண் குரங்கு, பறவை, நாரை, வெள்ளருக்கு மலர்கள் இவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அல்லி வெள்ளருக்கும் சொல்ல மரம், வெள்ளருக்கு மரம் சொல்றாங்க. மலர் அல்லி மலர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் வரலாறு இந்த நட்சத்திரத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம இந்த பதிவுல விபீஷணரோட வரலாறை பார்த்துடலாம். விபீஷணனை பத்தி, அவர் ராவணனுடைய சகோதரன்றது அனைவருக்கும் தெரியும். ராவணனுடைய சகோதரன், மிகச்சிறந்த ஒரு இலங்கையை ஆண்ட ராவணனுடைய சகோதரர்கள். அவருக்கு 3 பேர் மொத்தம். ஒரு தமக்கை, சூர்பனகன் ஒரு தமக்கை. ராவணன் ஆகிய தசானன், அவர் பேர் சிவன் தான் வச்சாரு. ராவணன் ஏன் வச்சாரு அப்படின்னா, அது நான் இதுல சொல்றேன், ரேவதி நட்சத்திரத்துல சொல்றேன். ராவணன், அதுக்கப்புறம் கும்பகர்ணன், சூர்பனகை, அதுக்கப்புறம் விபீஷணன். அரக்கர் குலத்துக்கும் தேவர் குலத்து முனிவருக்கும் பிறந்தவர் தான் இந்த குழந்தைகள். அந்த வரலாறு டீட்டெயிலா ராவணனோட ரேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரத்துல நான் அதை பத்தி நான் கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன். சோ இப்போதைக்கு விபீஷணன் அதாவது பல இதுலயும் அவர் தன்னோட ஸ்டாண்டை விட்டு கொடுக்காம நியாயமா நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவன் சுந்தரகாண்டத்திலே அனுமான இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தால கட்டி கொண்டு வரப்ப இந்த சபையில தூதனை தண்டிக்க கூடாது என்று சொன்ன ஒரே புண்ணிய ஆத்மா விபீஷணன் மட்டுமே. அதே மாதிரி சுந்தரகாண்டத்துல இன்னொரு சுவையான சம்பவம் சொல்றாங்க. ஆஞ்சநேயர் இலங்கையில போயிட்டு வீதி உலா போற ஒரு சுச்சுவேஷன். அதாவது சீதையை கண்டறியறதுக்காக ஆஞ்சநேயர் இலங்கையில ஒரு சின்ன உருவம் எடுத்து மைக்ரோ ஃபார்மிங் மாதிரி சின்னதா போய் அவர் இலங்கையோட ஊர் வளமை பெருமையை பத்தி தெரிந்து கொள்கிறார். அங்க நவரத்னம் மணிகளும் குட்டி கிடக்கின்றன. ஒரு இடத்துல மட்டும் இறைவனோட நாமங்கள் உச்சரிக்கப்படுகின்றன. அந்த வீடே பிரகாசமா இருக்கு. அந்த வீடு தான் விபீஷணோட வீடு. ஒரு அரக்கல் கூட்டத்திலையும் ஒரு
செட்டிலை முளைத்த செந்தாமரை என்பது போல விபீஷணன் தனியாக தெரிந்தான் என்று சுந்தரகாண்டத்திலே சொல்லப்படுகிறது. செட்டிலை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், வேற டக்குனு எனக்கு வேற எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு வரல. ஸோ அப்பேற்பட்ட விபீஷணன் கவர்ந்து கொண்டு வந்து விடுகிறார். மற்றவங்க எல்லாம் ராமனோட யுத்தத்தை பத்தி பேசுறப்ப விபீஷணன் மட்டும் இதுக்கு எகென்ஸ்டா இருந்தாரு. அந்த ராமன் கதை சாதாரணமா அவரை பார்த்தால் சாதாரணமாக ஆனவராக தெரியவில்லை. அவர் ஒரு இறை அம்சமாகவே கண்ணுக்கு தென்படுகிறார். இதற்கு காரணம் அவர் வாங்கிய ஒரு வரம். 3 சகோதரர்களும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அரக்கர் குலத்துல ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரைட்டா தவம் பண்ண அனுப்பிடுவாங்க. ஸோ இவங்க 3 பேருமே விபீஷணன், கும்பகர்ணன் 3 பேருமே தவம் வாங்க போறாங்க. ராவணன், கும்பகர்ணன் வேற மாதிரி வரம் வாங்கிடுறாங்க. இவர் தான் கேட்கக்கூடிய வரம் புத்திசாலித்தனமா கேட்கணும் என்பதற்காக நான் எப்போதும் கடவுளை சரணடைய வேண்டும் என்ற வரத்தையே இவர் வேண்டுகிறார். பிரம்மதேவரும் இவருக்கு இந்த மகிழ்ச்சியாக இந்த வரத்தை வாரி வழங்க, இதன் காரணமாக அவருடைய விதி அவரை பேச தூண்டுகிறது. இந்த மாதிரி நான் இதுக்கு ஏன்ஸ்ட், அவர்களை பார்த்தால் சாதாரணமானவர்கள் தெரியவில்லை, அடுத்தவர் மனைவியை அபகரிப்பது பாவம், ஸோ ஒரு நல்ல குடும்பத்தை கெடுத்த பாவம் உங்களுக்கு வேண்டாமண்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல விபீஷணன் அவ்வாறாக சொல்ல, ராவணன் நீ என்னையே ஏத்து பேசுறியா என்று சொல்லக்கூடிய நிலையில எட்டி உதைக்கிறார். அப்போது கூட அவர் காலை பிடித்துக் கொண்டு விபீஷணன் சொல்லக்கூடிய விஷயம், அண்ணா நீங்கள் சரணடைந்தவர்கள், ராவனை சரணடைந்தால் நீங்கள் நிச்சயமாக நலமாக இருக்கலாம் என்று சொல்ல, நீ முதல்ல வெளில கிளம்பா அப்படின்னு ராவணன் அவரை துரத்தி விடுகிறார். அவர் மட்டும் செல்லவில்லை, அவரோட சேர்ந்து ஒரு 5 அமைச்சர்களும் அவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய ஒரு 5 அமைச்சரோட கிளம்பி அவரு என்ன பண்றது தெரியாம நம்ம கடவுளோட அவரோட விதி வாங்கின வரத்தோட வலிமையால அவர் ராமனை நோக்கி ஈர்க்கப்பட்டு ராவணனை போய் சரணடைய செல்கிறார். ஆனா அங்க இவரை யாருமே நம்ப கிடையாது. ஒருத்தருமே இவர் நம்பல. இவன் ராமரை டைரக்டா பார்க்க முடியாது, சுக்ரீவன் நம்பல, யாருமே நம்பல. யாருமே நம்பாத ஒரு சுச்சுவேஷன்ல இவர் அனுமனை துதிக்கிறார். அந்த அனுமனை துதிக்கக்கூடிய அனுமத் வடவானவன் ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம், அதுக்கு தனியா ஒரு பதிவு போட்டிருக்கேன். இங்கிலீஷ்ல ஒரு பதிவு, இங்க தமிழ்லயே ஒரு பதிவு போட்டிருக்கேன். தயவு பண்ணி அந்த பதிவை பாருங்க. அந்த அதாவது அனுமனை வடவாக்னியுடன் ஒப்பிட்டு, சிவனுடன் ஒப்பிட்டு பாடக்கூடிய ஒரு பாடல் தான் அது. வெரி வெரி பவர்ஃபுல் மந்திரா. நீங்க இமேஜினே பண்ண முடியாது. தேவி கற்கமாலான்னு ஒரு பவர்ஃபுல் மந்திரா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த வடவானன் தோத்திரம் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தோத்திரம். அந்த தோத்திரத்தால் அனுமனை துதித்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட அனுமன்ட்ட சரண்டராரு. ஆஞ்சநேயருக்கு அவருடைய தெய்வீக குணங்கள் தான் அந்த தோத்திரத்தால் துதிக்கப்பட்டவுடன் விபீஷணனால் தான் நம்மளால் இந்த போர்ல வெற்றி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல பல இடங்கள்ல இவன் ஆஞ்சநேயர் பிராணம் கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா விபீஷணன் இல்லாம அந்த ஐடியாஸோ அந்த ராமாயண போருக்கான ஒரு இதுவோ கண்டிப்பா வேற யாருக்கும் தெரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. விபீஷணன் மட்டும் ராமனோட சைட்ல இருந்து இல்லைன்னா ராவணனை ஜெயிக்கிறதுன்றது ஒரு முடியாத காரியம். அப்பேற்பட்ட சிவபக்தனை ஜெயிப்பது என்பது முடியாத காரியம். சோ இவர் என்ன பண்றாருன்னா, வேற வழி இல்லாம ராமர்கிட்ட சரண்டர் ஆகி 2 முறையும், ஒரு முறை இந்த சஞ்சீவி ஐடியா கொண்டு அந்த வைத்தியரை இலங்கையில இருந்து அந்த வைத்தியருக்கான ஐடியாவை கொடுக்கறதும், அதாவது ராமன் லக்ஷ்மணனும் பிரம்மாஸ்திரத்தால் கட்டப்பட்டு கிடக்கும் போது இவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்க, இவர் தான் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி ஆஞ்சநேயருக்கு பிரம்மாஸ்திரத்தால எதுவும் ஆகாதுன்னு பிரம்மன் கொடுத்த வரம் அவருக்கு இருந்ததுனால இவருக்கு இலங்கை சென்று அந்த வைத்தியரை பேசி அழைத்து கொண்டு வருகிறார். யாரு? ஆஞ்சநேயர். அந்த வைத்தியருக்கான ஐடியாவை கொடுத்தது விபீஷணர். வைத்தியர் வரமாட்டேன்றாரு. அப்ப ஆஞ்சநேயர் சொல்றாரு, டாக்டரோட கடமை இதான், பேஷண்ட் எதிரியா நண்பனான்னு பார்க்க கூடாது, பேஷண்ட காப்பாத்து, உயிருக்கு கொடுத்து காப்பாத்துறதுதான் ஃபர்ஸ்ட் இது இருக்கணும்ன்ற ஒரு சுச்சுவேஷனையும் இவன் இந்திரஜித்தை தடுக்கிறாரு. கெட்ட பாதையில் போகாமல் தடுப்பதற்காக இவர் எவ்வளவோ முயற்சி செய்கிறார். ராவணன் தடுக்கிறாரு, இந்திரஜித்தை தடுக்கிறாரு. கும்பகர்ணனும் அதே மாதிரி ஒரு விபீஷணனோட பாதி நற்குணங்கள் நிறைந்தவர் தான். கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்காரு வழி அவர் அதாவது அவரும் ஒரு நல்ல ஆத்மா தான். அவரும் இப்போ ஒரே நாள் தான் யுத்தம் சரண்டர் ஆயிடுறாரு, துவம்சம் பண்ணிட்டு சரண்டர் ஆயிடுறாரு. ஸோ இவர் எதிரிகள் சைட்ல இருந்தாலும் இவர் பல முறை எதிரி படைகளுக்கு சாதகமாக செயல்பட்டு தன் யுக்தியினால் தந்திரத்தினால் அந்த படைகளுக்கு உதவி போரிலே பெரும் ராமர் சைடு, இவர் இருந்த சைடு வெற்றி அடைய காரணமானவர்கள் இவர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள்
ஆரம்பத்திலே அவமானப்பட்டிருந்தாலும் போக போக இவர்களுடைய வாழ்க்கையில் ஒளி வீச ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஒளி வீசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இவர்கள் தன் எடுத்த காரியத்திலே எப்பாடுபட்டாவது எவ்வகையிலாவது தந்திரம் செய்தாவது ஜெயித்து விடுவார்கள். ஆனா கெட்ட விஷயங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு நல்ல விஷயங்களுக்கு பலவிதமான தந்திர வேலைகள் பார்த்தாவது ஜெயிக்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கம் உடையவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி மனைவியை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷனு டிலே இன் மேரேஜ் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் இவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலேயும் அடிப்படை தேவைகளுக்கு குறைவே இல்லாத ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரமானது. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா நம்ம பெருமாளோட கதை எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடிக்கடி கோய்த்து கொண்டு ஓடுவாங்க. இவர்கள் தன்னோட ஸ்டைல்ல எப்போதும் அதாவது அதீத கற்பனா சக்தி உடையவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். கற்பனையின் உச்சம் என்று கூட சொல்லலாம். அந்த கற்பனையினால கிரியேட்டிவிட்டி இவர்களுக்கு பயங்கரமா இருக்கும். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கிரியேட்டிவிட்டி இவர்கள் கைவந்த கலை. ஸோ இவங்க ஜெயிக்கக்கூடிய இதுல ஒரு வாதத்திறமை மிக்க சேல்ஸ் வக்கீல் போன்ற விஷயங்கள்ல இந்த நட்சத்திரக்காரர்கள் சேல்ஸ்லயும் சரி மார்க்கெட்டிங்லயும் சரி வக்கீல் போன்ற வாதத்தை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய வேலைகளில ஒரு மேனேஜரியல் கெப்பாசிட்டியில இவங்க ஒண்டர்ஃபுல்லா பரிமளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது பெருமாளுடைய நட்சத்திரம். அதே போல இவர்கள் தன் எதிரே நடக்கும் அநியாயத்தை ஒருபோதும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். எப்படியாவது இதை சொல்லி திருத்தணும்னு பார்ப்பாங்க. சாமதானம், பேத தண்டம், இந்த 3 விதமான விஷயங்களையும் யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல பேசி ஈஸி கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க, சான்ஸ் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. கடைசியா இவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவாங்க. எல்லா முயற்சியும் செய்து கடைசி முயற்சியாக இவர்கள் எவ்விதமான ஒரு எக்ஸ்டெண்டுக்கும் போய் பண்ண முடியும். டேஸ்ட் பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்ல தான் இருக்கும். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப டேஸ்டா ஒரு என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை உடையவர்கள். தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வதிலே மிகுந்த ஆர்வம் காட்டக்கூடியவர்கள். போகணும், பந்தா போகணும், வாசனையா போகணும் அப்படின்ற ஒரு இதுல. ஸோ இவங்களுக்கு மற்ற நட்சத்திரக்காரர் மாதிரி குளிக்கிறது அவ்வளவா பிடிக்காது. யோசிச்சுதான் குளிப்பாங்க. ஒரு 10 மணி வரைக்கும் காலைல தூக்கிட்டு மெதுவா எழுந்திரிச்சு, கொஞ்சம் சோம்பேறிகள், மெதுவா எழுந்திரிச்சு குளிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இயற்கையாகவே வந்துவிடும். ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு சாதக தாரையாக ரேவதி நட்சத்திரம் வருகிறது. இவர்கள் யானை பொம்மையை யாருக்காவது முடிஞ்சா குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. யானை படமே நீங்க வச்சு நீங்க பார்த்து கொண்டு வரலாம். யானை பொம்மை வீட்டுல வாங்கி வச்சுக்கலாம். சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளிலே மறக்காமல் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மற்றும் வெளியே உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா யாருக்காவது செருப்பு தானம் கூட நீங்க செய்யலாம். செருப்பு கூட வாங்கி கொடுக்கலாம். ஓகே. அடுத்தது அங்க பிரதட்சணம் வழிபாடு. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு 2 விஷயம். ஒண்ணு, நீங்க கும்புற தெய்வத்தை உங்க இஷ்ட தெய்வத்திட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணீங்கனாலே உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உங்களுடைய லட்சியங்களை அடைய முடியும். சரண்டர் ஆவது உங்களுக்கு முக்கியமானது. அதே மாதிரி அங்க பிரதட்சணம் உங்களுக்கு ஒரு கஷ்டம், மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய கோவிலில் சென்று அங்க பிரதட்சணம் செய்து வழிபடுவதா உங்களுடைய கஷ்டங்களுக்கு இமிடியட் சொல்யூஷன் கிடைக்கும். இது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல தயவு பண்ணி போடுங்க. அங்க பிரதட்சண வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு வழிபாடாகும் அங்க பிரதட்சணம் செய்வது. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தின் சித்தராக சதாசிவ பிரம்மேந்திரர் வருகிறார். இவர் ஜீவசமாதி கரூர் பக்கத்தில் உள்ள நெரூரில் உள்ளது. இவர் சித்தர்கள்லாம் சித்தர், மாபெரும் சித்தர், சித்தராஜன் என்று சொல்லக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திரன். இவருடைய கீர்த்தனைகள் பஜரேதுநாதம் போன்ற கீர்த்தனைகளை நீங்கள் கேட்பது உங்கள் மனதிற்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியது. நீங்கள் ராமாயணம் புத்தகம் உங்கள் வீட்டில் வைத்துக் கொண்டு வழிபட்டு வர உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நிம்மதிகளும் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. ஸோ இந்த மாதிரி திருவோண நட்சத்திரத்துக்கு மற்ற நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு வேறுபாடு என்னன்னா, ஒரு விஷயத்த எவ்வளோ குயிக்கா பண்ண முடியுமோ அவ்வளவு குயிக்கா முடியுமாங்க. எந்த காரியத்தை இதற்கனே அதாவது ஒரு காரியத்தை இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டா நம்ம கவலை இல்லாம இருக்கலாம். அவங்க எப்பாடுபட்டாவது அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடித்து விடுவார்கள். அதே சமயத்தில் இந்த நட்சத்திரத்திற்கு சிவசாபம் தீர்க்கும் மந்திரம், பெருமாளுக்கு சிவசாபம் உள்ளது. ஸோ சிவசாபம் தீர்க்கும் மந்திரம் இந்த சிவநட்சத்திர மாளிகையில் உள்ள மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க உச்சரித்து பயனடையுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அப்பப்ப சனி பகவான் மட்டும் எள் விளக்கோ இல்ல எண்ணெய் விளக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்வது, அரசமத்திற்கு வழிபாடு செய்வது போன்றவை உங்களுக்கு வாழ்க்கையில வளத்தை பெருக்கக்கூடிய, தன்மையை பெருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளாகும்.
பணவரவுக்கான இது தனியா ஷார்ட்ஸா போட்டுட்டு இருக்கேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக போட்டிருக்கேன். ஸோ ஸ்ரீரங்கம் ரங்க விமானம் விபீஷணனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. விபீஷணர் கையில தான் ராமர் வந்து பட்டாபிஷேகம் முடிஞ்சு போறப்ப இந்த ரங்க விமானத்தை கொடுக்கிறார். விபீஷணனால இவர் எப்போதும் இலங்கையை நோக்கி இருக்க வேண்டும், அதுவும் பிள்ளையார் உச்சி பிள்ளையார் வந்து தான் அந்த ரங்க விமானத்தை வந்து இங்க தடுத்தாட்கொண்டதா சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல எப்போது இலங்கையை பார்த்திருக்கும் ரங்கநாதனின் திருவுருவை பிரதிஷ்டை செய்தவரும் இந்த விபீஷணராக அறியப்படுகிறார். ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய மன கஷ்டம் நேரும் போதும் தனக்கா ஏதாவது பிரச்சனைகள் என்று தோன்றும் போதும் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபாடு செய்வதால் இவர்கள் இந்த கஷ்டங்களில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஸோ மகாவிஷ்ணுவை தெய்வமாக கொண்டவர்கள் ஸ்ரீரங்கம் படுத்திருக்கும் பள்ளி கொண்ட ரங்கநாதரை வழிபடுவது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சால சிறந்த ஒரு பரிகாரமாகும். திருவோணம் நட்சத்திரத்தின் பதிவு இத்துடன் முடிவு பெறுகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.